அனைத்துலக விண்வெளி நிலையத்திலிருந்து விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பினர். 17 மணி நேர பயணத்துக்கு பிறகு புளோரிடாவில் உள்ள கடலில் அவர்களது விண்கலம் தரையிறங்கியது. டிராகன் விண்கலத்தில் இருந்து விண்வெளி வீரர்களை மீட்க தயார் நிலையில் இருந்த ஸ்பேஸ் எக்ஸ் குழு அவர்களை மீட்டனர். தற்போது அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். 9 மாதங்களுக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் பூமியில் கால் பதித்த நிகழ்வை நாசா நேரலையாக ஒளிபரப்பியது. சுமார் 9 மாதங்களுக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பும் நிலையில் ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்க்கும் நிகழ்வாக இது மாறியுள்ளது. நாசா தனது அனைத்து மிஷன்களைப் போல இதையும் நேரடியாக ஒளிபரப்பியது. அவர்கள் பூமிக்கு திரும்புவதையும் புளோரிடா கடலில் இறங்குவதையும் நாசாவின் அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனல் பகிர்ந்துள்ளது. இன்னும் 3 நிமிடங்கள் தான் இருக்கிறது. அந்த விண்கலம் தற்போது மிக தெளிவாக தெரிய ஆரம்பித்து கடலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கீழே இறங்கிக் கொண்டிருக்கிற காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாசாவில் இருந்து நேரலையில் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிற காட்சிகள். விண்கலம் தரையில் அந்த பேராசூட் விரிகின்றதை பார்க்கின்றோம். 2 பேராசூட்கள் விரிகின்றன. மிக பிரமாண்டமான பேராசூட்கள் விரிக்கப்பட்டது. வேகம் மட்டுப்படுத்தப்படுகிறது. மெல்ல மெல்ல இறங்குகின்ற காட்சிகள் நேரலையில் நமக்கு கிடைத்த மிக அற்புதமான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மெல்ல மெல்ல விண்கலம் அந்த புளோரிடா கடற்கரை பகுதியிலே கடலிலே இறங்குகின்ற காட்சிகள், நேரலை காட்சிகள். நேரடியாக அந்த விண்கலத்திலிருந்து உள்ளீட்டு கேமரா மூலமாக நமக்கு வருகின்ற சிறப்பு காட்சிகள் இவை. அந்த சிறப்பு காட்சிகள் மேலே பாராசூட்டுகள் பறக்கின்ற காட்சிகள், மெல்ல இறங்குகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். அற்புதமான அற்புதமான நிகழ்வு. அந்த பாராசூட்டுகள் 2 பாராசூட்டுகள் தாங்கி பிடித்த விண்கலத்தின் வேகம் மட்டுப்படுத்தப்பட்டு மின்னல் வேகத்தில் வந்த அந்த விண்கலம் தற்போது மெல்ல மெல்ல வேகத்தை குறைத்துக் கொண்டு கடலை நோக்கி இருக்கின்ற காட்சிகள். அந்த கேமரா அந்த விண்கலத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற கேமரா இது. மிக அற்புதமான காட்சி. மிக அற்புதமான காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பாராசூட் மேலே சென்று பறந்த காட்சிகளை நமக்கு கொடுத்திருக்கிறது நாசா. அந்த பாராசூட் மூலமாக அந்த விண்கலம் மெல்ல மெல்ல கீழே இறங்குகிறது, கடலையை தொடர்கிறது. அந்த காட்சிகள் மெயின்ஸ் டிப்ளாய் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதாவது அந்த மீட்பு படைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. எந்த நேரத்திலும் தற்போது கடலை தொட இருக்கிறது. இன்னும் 2 நிமிடங்கள் 3 பாராசூட்டுகள். நாம் குறிதம் 4 பாராசூட்டுகள் என்று. இதனால் மெல்ல மெல்ல அந்த வேகம் கட்டுப்படுத்தப்படுகிறது. முதல் 2 பாராசூட்டுகள் வந்தது, தற்போது 3. இன்னும் சற்றே மேலும் 1 பாராசூட் வந்து அந்த வேகம் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு மெல்ல மெல்ல அந்த விண்கலம் கடலில் இறங்கும். அந்த காட்சிகள் தற்போது 4 பாராசூட்டுகள். நாம் குறிப்பிட்டது போல 4 பாராசூட்டுகள் மூலமாக அந்த வேகம் மட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவு வேகமாக வந்தது. தற்போது வேகம் குறைந்து மெல்ல மெல்ல இறங்குகின்ற காட்சி, கடலை தொடுகின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விண்கலம் மெல்ல மெல்ல இறங்குகின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 4 பாராசூட்கள் மூலமாக அந்த விண்கலம் மெல்ல மெல்ல ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் க்ரூ 9 விண்கலம் அந்த 4 விண்வெளி வீரர்களை தாங்கிக் கொண்டு தற்போது வந்து கொண்டிருக்கிறது பாதுகாப்பாக. இன்னும் 1 நிமிடத்திலே கடலை தொட இருக்கிறது. இன்னும் 1 நிமிடம் அதிகபட்சமாக. தற்போது உள்ளே உள்ள 4 பேரின் நிலைமை மிக அற்புதமான காட்சி. 4 பேரும் தற்போது இன்னும் சில நொடிகளில் பூமியை தொடப்போகிறோம் என்ற எண்ணத்திலே தற்போது காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளே நுழைய இருக்கிறார்கள். தற்போது கடலுக்கு நெருங்கி வந்து விட்டார்கள். மெல்ல மெல்ல அந்த வேகம் மட்டுப்படுத்தப்பட்டு மெல்ல இறங்குகின்ற காட்சிகள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த 4 பேரும் தற்பொழுது என்ன நினைத்துக் கொண்டிருப்பார்கள்? அவர்கள் மனதிலே என்ன ஓடிக்கொண்டிருக்கும்? ஒவ்வொருவரும் நிச்சயமாக ஏதோ வேண்டிக் கொண்டிருக்கா என்பதை மட்டும் நம்மால் உணர முடிகிறது. குறிப்பாக புட்ச் வில்மோர், சுனிதா வில்லியம்ஸ் இருவரின் கைகளை பாருங்கள். மற்ற இருவரின் கைகளும் எப்படி இருக்க? இவர்கள் இருவரும் தங்களுடைய நெஞ்சின் அருகே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கைகளை. ஏதோ வேண்டிக் கொண்டிருக்கா என்று நினைக்கிறேன். மெல்ல அந்த பாராசூட் மெல்ல விண்கலத்தை இறக்குகின்ற காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த 4 பாராசூட்டுகள் ஒரு படகு போல, ஒரு இறக்கை விரித்த பறவை பறப்பது போல மெல்ல மெல்ல இறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் 2 நிமிடங்கள், அதாவது 3:30 வரை இறங்குவதற்கு நேரம் இருக்கு என்று. எனவே இன்னும் ஒரு நிமிடத்தில் அல்லது 2 நிமிடத்திலே கீழே இறங்கிவிடும் என்று நினைக்கிறேன். ஸ்பிளாஷ் டவுன். கடல் தெரிகிறது. கடலுக்கு மேலே வந்துவிட்டது விண்கலம். கீழே கடல் தெரிகிறது.
இறங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில், சில நிமிடம் அல்ல, ஒரு நிமிடம், சில வினாடிகள், 60 வினாடிகள், 65 வினாடிகள் கடலில் இறங்கிவிட்டது. கடலில் இறங்கிவிட்டது. வெற்றி வெற்றி வெற்றி, சக்சஸ் சக்சஸ் என்பார்களே அதுபோன்று வெற்றி வெற்றி வெற்றி. பூமியிலே கடலிலே இறங்கிவிட்டது. டிராகன் எக்ஸ் க்ரூ9 விண்கலம் திட்டமிட்ட நேரத்திலே, சரியான நேரத்திலே கடலில் இறங்கி இருக்கிறது. 3 மணி 27 நிமிடங்களிலே சரியாக அந்த பூமியில் இறங்குகின்ற காட்சிகளை தான் பார்த்தோம். வெற்றி வெற்றி வெற்றி. அந்த விண்கலத்தின் காட்சிகள் தற்போது பார்க்கலாம், நேரலையில் பார்க்கலாம், முழு திரையில் பார்க்கலாம். சரித்திரம் படைத்த சுனிதா அந்த காட்சிகள், நேரலை காட்சிகளை பார்க்கலாம். முழுமையான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அந்த விண்கலம் கடலிலே மிதந்து கொண்டிருக்கிறது. தற்போது இந்த விண்கலத்தை சுற்றி அந்த பாதுகாப்பு படை, மீட்பு படையினர் இன்னும் சற்று நேரத்தை வருவார்கள். என்றால் தற்போது விண்ணிலிருந்து வந்திருப்பதால் அந்த விண்கலத்தை பார்க்கலாம். நமது தொழில்நுட்ப வல்லுநர்கள் க்ளோஸ் அப்பாக அதை காட்டுவார் என்று எதிர்பார்க்க. இன்னும் சற்று நேரத்தில் அந்த க்ளோஸ் அப் காட்சிகள் நமக்கு கிடைக்கும். அந்த விண்கலம் எந்த அளவுக்கு பார்க்கலாம். அந்த அனல் தெரித்து அந்த தீப்பிழம்பு வெளியே வந்ததால் அந்த பக்கத்து பகுதிகள் எல்லாம் சற்று அந்த சூட்டின் காரணமாக பாதிக்கப்பட்டு நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த கடலிலே இறங்கிவிட்டது. கடலிலே அது தற்போது மிதக்க ஆரம்பித்திருக்கிறது. விண்கலம் பத்திரமாக இறங்கிவிட்டார்கள். உள்ளே இருப்பவர்களும் பத்திரமாக இருக்கிறார் நினைக்கிறேன். அந்த காட்சிகள் தான் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மெல்ல மெல்ல அந்த காட்சிகள் நமக்கு வந்துகின்றது. தாயகம் திரும்பினார். வரவேற்போம். சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 பேரையும் வரவேற்கிறது இந்த தாயக பூமி என்றுதான் சொல்ல வேண்டும். புளோரிடா கடற்பகுதியிலே வெற்றிகரமாக இருந்த சரித்திரம் படைத்தார் சுனிதா வில்லியம்ஸ். க்ரூ9 என்று அழைக்கப்படுகின்ற டிராகன் எக்ஸ், ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய டிராகன் க்ரூ9 அந்த விண்கலம், அந்த கேப்சூல் மிக பத்திரமாக தற்போது வந்திருக்கிறது. தரையிறங்கி இருக்கிறது, கடலிலே இறங்கி இருக்கிறது. மெல்ல மிதந்து செல்கின்ற காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது விண்கலம் அந்த சூட்டின் காரணமாக 1600 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் காரணமாக அந்த பல பகுதிகள், வெளிப்பூச்சு பகுதிகள் எல்லாம் அந்த மெல்ல அந்த சூட்டின் காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. சாதாரண நிகழ்வுதான். இதனால் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விண்கலத்திற்குள் தான் 4 வீரர்களும் பத்திரமாக தற்போது இருக்கிறார்கள். என்றால் சில நிமிடங்களுக்கு முன் கூட அந்த காட்சிகளை நமக்கு நாசா வழங்கியது. உள்ளே உள்ள வீரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ற காட்சிகளை பார்த்தோம். தற்பொழுது இன்னும் ஒரு 5 அல்லது 10 நிமிடங்களிலே அந்த மீட்பு படகுகள், அருகிலே நிறுத்தி வைக்கப்பட்ட மீட்பு படகுகள் இன்னும் 10 நிமிடங்களில் அங்கு வந்துவிடும். அவர்கள் வந்து மெல்ல அந்த விண்கலத்தை திறந்து அதற்கு பின் ஒருவராக அந்த மீட்பு படகுகளுக்குள் மாற்றப்படுவார்கள். தற்போது அந்த இறங்குகின்ற காட்சியை மீண்டும் ஒரு முறை அந்த பாராசூட்டுகள் கீழே மற்ற பகுதிகளில் விரிந்து கீழே விழுந்த காட்சிகளை எல்லாம் நமக்கு மிக ஸ்லோ மோஷன் அந்த ஸ்லோ மூவிலே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது உலகிற்கு நாம் அறிவிக்கின்ற பிக் பிரேக்கிங் செய்தி என்னவென்றால், வெற்றிகரமாக என்று போட்டிருக்கிறார்கள். வெற்றிகரமாக என்பதுதான். தற்போது மீட்பு படகுகள் வருகின்ற காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட போல அந்த மீட்பு படகுகள் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன. தற்போது மீட்பு படகுகள் அந்த விண்கலத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. மெல்ல சென்று ஒவ்வொரு அந்த விண்கதவை திறப்பார்கள். அதன் பின் ஒவ்வொரு வீரராக அந்த மீட்பு படகுகளுக்கு மாற்றப்படுவார்கள். உண்மையிலேயே தற்போதைய நிலையை மிக முக்கியமான செய்தி. புளோரிடா கடலில் வெற்றிகரமாக இறங்கியது டிராகன் எக்ஸ் விண்கலம். சரித்திரம் படைத்தார் சுனிதா வில்லியம்ஸ். 609 நாட்கள் விண்வெளியில் இருந்து பூமிக்கு திரும்பி இருக்கிறார். 3 முறையும் சேர்த்து தற்போது 287 நாட்கள். தற்போது மிக அருகிலே படகு வந்துவிட்டது. விண்கலத்தின் மிக அருகிலே முதல் மீட்பு படகு வந்திருக்கிறது. அந்த விண்கலத்திலே அந்த கம்பியின் மூலமாக அதை அருகிலே இழுக்கின்ற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். மெல்ல மெல்ல அந்த விண்கலத்தை பெரிய படகின் அழகை அழைத்து சென்று அதன் பின் ஒவ்வொருவராக அந்த விண்கலத்திலிருந்து மீட்கப்படுவார்கள். உண்மையிலேயே சுனிதா வில்லியம்ஸ் வெளியே வருகின்ற போது அவரை பார்க்கின்ற முதல் காட்சி பிரத்யேகமாக முதல் காட்சியாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக
நமது உள்ளீட்டு வெளியீட்டு ஆசிரியர்கள் ஒளிப்பதிவாளர் அனைவரும் தயாராக நாசாவுடன் தொழில்நுட்ப கலைஞரும் இணைந்து அந்த காட்சிகளை கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும். தற்போது விண்கலத்தை மெல்ல அந்த கொக்கி போன்ற ஒரு படகின் மூலமாக அந்த லாவகமாக அழைத்து செல்கின்ற காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது மீட்பு பணி வீரர்கள் அந்த விண்கலத்தை மெல்ல எடுத்து அழைத்து அந்த டோப் என்பார்களே அது போன்று அந்த கம்பியின் மூலமாக அந்த விண்கலத்தை அழைத்து பெரிய படகிற்கு அருகே அழைத்து செல்வார்கள். அதன் பின் ஒவ்வொருவராக அந்த ஆட்ச் நீங்கள் பார்க்கலாம். தற்போது சுனிதா வில்லியம்ஸ் ஒரு பகுதியை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வீராங்கனையின் முகம் நமக்கு கண்ணாடியின் மூலமாக பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று க்ளோஸ் அப் சென்றால் சிறப்பாக இருக்கும். நமது ஒளிப்பதிவாளர்கள் நிச்சயமா அந்த க்ளோஸ் அப்பை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கிறேன். மிக அருகிலே அந்த உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய காட்சி. ஏனென்றால் இது போன்ற விண்கலம் அருகில் சென்று பார்க்கின்ற காட்சிகள் எவ்வளவு பேருக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் நாம் விழித்திருந்து பார்த்ததற்கு உண்மையிலேயே ஒரு வரலாற்று தருணத்தை நாம் பதிவு செய்திருக்கிறோம் என்று நான் கூற வேண்டும். Back to earth, back to gravity. புவியீர்ப்பு விசைக்கு வந்து விட்டார்கள். காற்றில்லாத இடத்திலிருந்து காற்றுள்ள இடத்திற்கு வந்த இந்த 4 பேரையும் நாம் மனதார வரவேற்போம். விண்வெளி வரலாற்றிலே ஒரு புதிய மைல்கல்லை தொட்டிருக்கிறார்கள் இந்த 4 பேரும். குறிப்பாக நமது இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பாராட்டுக்குரியவர், வரவேற்புக்குரியவர். தற்போது அந்த விண்கலம் மெல்ல மெல்ல அழைத்து செல்லப்படுகிறது. பெரிய கப்பலுக்கு அருகே அழைத்து செல்லப்படுகின்ற காட்சிகளை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிக பத்திரமாக சர்வ ஜாக்கிரதையாக பாதுகாப்பாக அழைத்து செல்லப்படுகிறது. என்றால் விண்வெளியிலிருந்து வந்திருக்கிறது. விண்வெளியிலிருந்து என்ன எடுத்து வந்தார்கள், என்ன பிரச்சனை இருக்கும் என்று தெரியாது. எனவே அந்த காட்சிகள் அந்த அருகில் அந்த ஆஸ்ட்ரோனட் இருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் அருகில் செல்வதற்கான கேமராவை தற்போது நாம் நாசா ஜூம் செய்கிறார்கள் என்று நினைக்கிறேன். மிக மிக அந்த விண்கலம் தற்போது எந்த அளவுக்கு 1200 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையின் காரணமாக அந்த வெளிப்புற பகுதிகள் எல்லாம் கருகி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த தீப்பிழம்பின் வேகம் அந்த வெளிப்புற வெப்ப தகடுகள் வைக்கப்பட்டு இருந்தும் அந்த அளவுக்கு அந்த சூடு இருந்திருக்கிறது. வெப்பத்தின் தாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கின்ற பார்க்க முடிகிறது. தற்போது படகுகளின் மூலமாக மெல்ல அந்த விண்கலத்தை எடுத்து அருகில் பக்கத்தில் வருகிறார்கள். தற்போது அந்த ஆட்சியை திறக்கிறார்களா என்று பார்ப்போம். பார்த்தால் முதலில் வருகின்ற வீராங்கனையா வீரரா யார் வரப்போகிறார் என்று பார்ப்போம். தற்போது ஒரு மிகப்பெரிய கயிறின் மூலமாக அந்த விண்கலத்தை படகுடன் இணைக்கிறார்கள். அந்த காட்சிகள் நேரில் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. தற்போது அந்த விண்கலத்துடன் இணைக்கப்படுகின்ற காட்சிகள். ஒரு வீரர் அந்த விண்கலத்தின் மேலே ஏறி இருக்கிறார். அந்த சூடு தற்போது குறைந்திருக்கு என்று நினைக்கிறேன். தற்போது மெல்ல அந்த ஆட்சியை திறக்கப் போகிறார் என்று நினைக்கிறேன். தற்பொழுது அந்த ஆட்ச் என்றால் அந்த நுழைவாயில் மூடி, அந்த விண்கலத்தின் நுழைவாயில் மூடி அந்த முழுமையாக அந்த விண்கலத்தை தற்போது ஒரு கயிறின் மூலமாக கட்டுகிறார்கள். இங்கேயே திறப்பார்களா அல்லது பெரிய படங்கள் மேலே ஏறுகிறார் அவர். அந்த ஆட்சியை திறப்பதற்காக தான் ஏறுகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த மூடியை தான் தற்போது திறக்கிறார். அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமான தருணம். அந்த 4 வீரர்கள் 9 மாத இடைவெளிக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் ஆகிய இருவரும் தற்போது வெளியே வரப்போகிறார்கள். 9 மாதங்களுக்கு பிறகு பூமியை பார்க்க இருக்கிறார்கள். முதல் காட்சியாக பூமியை தொட்டு கடலில் இருந்து பார்க்க இருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. பிக் பிரேக்கிங் செய்தியாக 9 மாதங்களுக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் பூமியிலே வெளியே வரப்போகிறார். முதல் பார்வை, அவர் பார்வை எங்கு வரப்போகிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம். இந்த முதல் காட்சிகள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விண்கலத்திலிருந்து விண்வெளி வீரர்கள் அழைத்து செல்லப்படுகின்ற காட்சியை பார்க்க இருக்கிறோம். நாசா நமக்கு நேரில் வழங்கிக் கொண்டு திடீரென அந்த காட்சிகள் தற்போது வரவில்லை. என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பத்திரமாக தரையிறங்கி இருக்கிறார்கள். கடலில் இறங்கியிருக்க என்ற தகவல் மட்டும் நாசா உறுதிப்படுத்தியிருக்கிறது.
17 மணி நேரத்தில் விண்வெளியிலிருந்து பூமிக்கு வந்திருக்கிறது இந்த டிராகன் எக்ஸ் க்ரூ 9 விண்கலம். பூமிக்கு மீண்டும் வந்துவிட்டார் சுனிதா வில்லியம்ஸ். இந்தியாவிலிருந்து சமோசாவும் அவருக்கு பிடித்த சமோசா தயாராக இருக்கிறது என்று அகமதாபாத் மக்கள் எல்லாம் தற்போது உற்சாகமாக கூக்குலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விண்கலத்திலிருந்து அவர்கள் வெளியே வரப்படுகிற காட்சிகள் இன்னும் நாசா நமக்கு தரவில்லை. நேரலை காட்சிகளுக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விண்கலம் பத்திரமாக தரையிற காட்சிகள் பார்க்கலாம். தற்போது இந்த படகுக்குத்தான் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அந்த விண்கலம் இந்த படகுக்கு அழைத்து செல்லப்பட்டு அதன் பிறகு விண்கலத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு அதிலிருந்து ஒவ்வொரு வீரராக வெளியே கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் நடக்க முடியாது. எனவே அந்த படுத்த நிலையில் தான் அவர்கள் வெளியே அழைத்து சென்றப்படுவார்கள். என்றால் தற்போதைய நிலையில் அவர்கள் நடந்தே இருக்க முயற்சி எடுத்திருக்க மாட்டார்கள். எனவே மெல்ல அவர்கள் வந்து நடக்கும் வகையிலே ஏற்பாடு செய்த பிறகுதான் அவர்கள் வெளியே வருவார்கள். அந்த பேராசூட்டுகளை மீட்கும் இடம் இந்த படகில் தான் முதலில் கொண்டு வரப்பட்டு இந்த படகு அருகே தான் விண்கலம் கொண்டு வரப்படும். இந்த படகில் இருந்துதான் அவர்கள் படகின் மூலமாக இதில் மருத்துவ சோதனை கருவிகள், மருத்துவர்கள், அனைத்து பாதுகாப்பு உபகரணங்கள் தயாராக இருக்கும். உடனடியாக அவர்கள் மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த மறு இயல்பு முறை என்று மறு சுழற்சி ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் என்பார்களே அந்த ப்ரோக்ராமுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். படகை நோக்கி அழைத்து வரப்படுகின்ற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். விண்கலம் தற்பொழுது அந்த பெரிய படகை நோக்கி அழைத்து வெல்ல செல்கின்ற காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுனிதா வில்லியம்ஸ் தற்பொழுது அந்த 287 நாட்கள் விண்வெளி வாசத்தை முடித்துக் கொண்டு பூமிக்கு திரும்பி இருக்கிறார். தற்பொழுது சுனிதா வில்லியம்ஸிடமிருந்து ஒரு வெற்றிகரமான செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறது. நாசா விண்கலத்திற்கு ஹூஸ்டன் சக்சஸ்ஃபுல் ஸ்பிளாஷ் டவுன் என்ற ஒரு செய்தி தற்போது நாசாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. சுனிதா வில்லியம்ஸிடமிருந்து அனுப்பப்பட்ட பூமிக்கு வந்தவுடன் அனுப்பப்பட்ட முதல் செய்தி ஹூஸ்டன் சக்சஸ்ஃபுல் ஸ்பிளாஷ் டவுன் என்ற செய்தி தற்போது அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை நாசா உறுதிப்படுத்தியிருக்கிறது. ரீஹாபிலிட்டேஷன், ரிகவரி அண்ட் ரியூனியன் வித் ஃபேமிலி என்று 3 RR அவர்களுக்காக காத்திருக்கிறது. முதலில் ரீஹாபிலிட்டேஷன், பிறகு ரெக்கவரி, ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீயூனியன் என்று சொல்லலாம். அந்த விண்கலம் தற்போது அந்த பெரிய படகின் அருகே அழைத்து வரப்படுகிறது. மருத்துவர்கள், மருத்துவ உபகரணங்களுடன் தயாராக இந்த படகு இருக்கிறது. சுனிதா வில்லியம்ஸ் பேக் ஹோம், பாதுகாப்பாக பூமிக்கு வந்துவிட்டார். கடலிலே விண்கலம் தரையிறங்கி அந்த விண்கலம் தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டு அந்த விண்கலம் தற்போது பெரிய படகிற்கு கொண்டு வரப்படுகிறது. அந்த படகிற்கு வந்தவுடன் அவர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக வெளியே கொண்டு வரப்படுவார்கள். அந்த விண்கலம் கொண்டு வரப்படுகின்ற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த சிறிய படகின் மூலமாக விண்கலம் மெல்ல மெல்ல அழைத்து வரப்படுகிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த படகிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக அந்த 4 வீரர்களும் புளோரிடாவுக்கு எடுத்து கெனடி ஸ்பேஸ் சென்டருக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். அந்த விண்கலம் தற்பொழுது சிறிய படகின் மூலமாக அழைத்து வரப்படுகின்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த மீட்பு குழுவினர் அந்த டிராகன் விண்கலத்தை அந்த பெரிய படகின் அருகே கொண்டு செல்வார்கள். அந்த படகிலே ஹெலிகாப்டர் மூலமாக அந்த 4வரும் உடனடியாக கெனடி ஸ்பேஸ் சென்டர் மையத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள். அங்கு அவர்களுக்கு உரிய மருத்துவ சோதனைகள், மருத்துவ பரிசோதனைகள் செய்து அந்த ரெக்கவரி முதலில் முடிந்த பிறகு ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் என்று தொடங்கும். அவர்களை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது மறு இயல்பு முறை. அந்த
உள்ளே நால்வரும் தற்போது என்ன நினைத்துக் கொண்டிருப்பார்கள் என்பதுதான் மிக முக்கியம். பூமிக்கு வந்துவிட்டோம், பத்திரமாக வெளியே அழைத்து செல்வதாக என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்கு நம்மை விட அதிகம் இருக்கும். என்றால் நீங்கள் நினைத்து பாருங்கள், 7 நாட்கள் இருக்கிறேன் என்று அழைத்து சென்று விட்டு கிட்டத்தட்ட 9 மாதம் கழித்து வருகிறார்கள். அதிலும் இருவர் 6 மாதம் கழித்து வருகிறார்கள். இது ஒரு சாதாரண, இது போன்ற 6 மாதங்களுக்கு ஒரு முறை விண்வெளிகள் மேலே செல்வதும் கீழே வருவதும் இது சாதாரண நிகழ்வுதான். ஆனால் சுனிதா வில்லியம்ஸ்க்கு என்பது ஏற்கனவே 2 முறை சென்று வந்திருக்கிறார். ஆனால் இந்த முறை என்பது ஒரு அசாதாரண நிகழ்வு. 7 நாள் என்பது 287 நாட்கள். 7 நாள் எங்கே, 287 நாட்கள் எங்கே? மிகப்பெரிய வித்தியாசம் அல்லவா? கிட்டத்தட்ட 280 நாட்கள் கூடுதலாக இருந்துவிட்டு வந்திருக்கிறார். தற்போது அந்த விண்கலத்தை 4-5 வீரர்கள் சேர்ந்து அந்த பெரிய படகின் அருகே அழைத்து செல்கின்ற காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேரலையில் அந்த காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. That training covered all aspects of their return, including nominal and contingency departures, the orbit burn, splashdown, and post-landing ops, which is what this team is preparing for now. As for the recovery teams themselves, we started the day taking a series of helicopters out to the vessel, and as standard, the recovery director and crew support teams were on that first helicopter out and took the time to get everything prepared on the ship. About 2 hours before splashdown, they deployed those fast boats and jet skis into the water. I was actually on the second helicopter out, and we were on the vessel about an hour and a half before splashdown and landed on top of the helicopter pad on the Megan. And the teams have been working diligently across their respective disciplines this week, executing what can only be described, in my point of view, as a logistical masterpiece, just ensuring every detail has been in place for Crew 9's return. That is such great news. I'm so glad that you're able there to experience it in person. Now, can you tell? தற்போது சுனிதா வில்லியம்ஸ், பிரிட்ஜ் வெல்மோர் ஆகிய 4 பேர் அடங்கிய அந்த விண்வெளி குழு அந்த விண்கலத்தில் இருக்கிறார்கள். அந்த நுழைவாயிலினும் திறக்கப்படவில்லை. அந்த விண்கலம் மெல்ல மெல்ல அந்த பெரிய படகு, மீட்பு படகு இருக்கிறது, அங்கு அழைத்து செல்லப்படுவார்கள். அங்கு சென்ற பிறகு அந்த ஆட்ச் என்று, விண்கலத்தின் ஆட்ச் என்று அழைக்கப்பட்ட நுழைவாயில் மூடி திறக்கப்படும். பிறகு ஒவ்வொருவராக வெளியே வருவார்கள். என்றால் அவர்கள் படுத்த நிலையில் நீங்கள் பார்த்திருக்கலாம், அவர்கள் அமர்ந்த நிலையில் படுத்து கொண்டிருப்பது போல்தான் அந்த ஆசனங்களே இருக்கின்றன. அந்த நிலையை அவர்கள் வெளியே கொண்டு வரப்படுவார்கள். மேலே என்றால் எழுந்து நடக்க முடியாது, எழுந்து நிற்க முடியுமா என்றும் தெரியாது. என்றால் அவர்கள் அந்த சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொருவராக அந்த ஸ்ட்ரக்சர் மூலமாக வெளியே எடுத்து வரப்பட்டு பிறகு மருத்துவ கூடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்படும். என்றால் கதிர்வீச்சும் அவர்கள் மேல் பாய்ந்திருக்க வாய்ப்பு, ரேடியேஷன் என்பார்களே, அந்த கதிர்வீச்சு அவர்கள் மேல் பாய்ந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஆட்சை திறப்பதற்கான முயற்சியில் தற்பொழுது நீங்கள் பார்க்கலாம் இந்த கயிறு கட்டி இழுக்கின்ற காட்சிகள். அந்த மீட்பு படை வீரர் ஒருவர் மேலே செல்கின்ற காட்சி. என்றால் மிக மிக டைட், அதாவது காற்று உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு மூடப்பட்டிருக்கும். என்றால் காற்று உள்ளே அவர்களுக்கு வேண்டும் என்பதால் 4 பேர் சுவாசிக்கக்கூடிய அளவுக்கு காற்று இருக்க வேண்டும் என்பதற்காக டைட் லிப்ட் என்பார்களே, அந்த அளவுக்கு நுண்ணிய துளை கூட இல்லாத அளவுக்கு மூடப்பட்டிருக்கும். அதை திறப்பதுதான் மிகப்பெரிய கடினமான வேலை. உள்ளிருந்தும் திறக்க முடியாது, வெளியிருந்து தான் திறக்க வேண்டும். எனவேதான் அந்த கயிறுகள் கட்டி அதை திறப்பதற்கான வேலைகளை தற்போது மீட்பு படை வீரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். காற்று உள்ளே நுழைய முடியாத அப்படி என்பார்கள், அப்படிப்பட்ட ஒரு விண்கலம் இது. என்றால் 4 பேர் சுவாசிக்க விண்வெளியிலிருந்து வெளியே வரும்பொழுது அந்த காற்று உள்ளே, ஏன்னா காற்று பிராணவாயு மிக மிக முக்கியம், ஆக்சிஜன் என்பது மிக மிக முக்கியமானது. எனவே அதற்காக அவர்களுக்கு அந்த டைட் க்ளோஸ்ட் என்பார்கள், அந்த அளவில் காற்று உள்ளே வெளியே லீக் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக மிக பத்திரமாக அந்த காற்று உள்ளே இருப்பது போன்று வடிவமைத்திருப்பார்கள். வெப்பத்தடுகள் வெப்பத்தை தாங்கிவிடும், இருந்தாலும் காற்று மிக அவசியம் அவர்களுக்கு.
தற்பொழுது அந்த இறங்கிவிட்டது. ஸ்பிளாஷ் டவுன் இஸ் சக்சஸ்ஃபுல். முதல் செய்தி உள்ளே சென்றிருக்கிற நாசாவுக்கு அந்த விண்கலத்திலிருந்து. ஹூஸ்டன், அதாவது தலைமையிடத்தின் பேர் ஹூஸ்டன் இருப்பாங்க. ஹூஸ்டன் சக்சஸ்ஃபுல் ஸ்பிளாஷ் டவுன் என்ற செய்தி சென்றிருக்கிறது. சுனிதாவினுடைய அந்த விண்வெளி பயணம் 609 நாட்கள், 3 முறை பயணம், ஒன்றல்ல இரண்டல்ல 3 முறை. முதல் முறை 195 நாட்கள், இரண்டாவது முறை 127 நாட்கள், 2006 195, 2012 127 நாட்கள், தற்போது 2024 25 287 நாட்கள் என 609 நாட்கள் விண்வெளியில் வாழ்ந்திருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ். இதற்கு முன்னால் ஏற்கனவே நான் சொன்னது போல 675 நாட்கள் பிக்கி என்ற அமெரிக்க விண்வெளி வீராங்கனை வாழ்ந்திருந்தாலும் அவருக்கு அடுத்தபடியாக சுனிதா வில்லியம்ஸ் 609 நாட்கள் வாழ்ந்திருக்கிறார். அதே போன்று கிட்டத்தட்ட 62 மணி நேரம் விண்வெளி நடையை செய்திருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ். எனவே மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்திருக்கிறார் வினிதா வில்லியம்ஸ் என்று நான் கூற வேண்டும். வினிதா வில்லியம்ஸ் அமெரிக்க குடிமகனாக இருந்தாலும் இந்தியாவுடைய அவரது தொடர்பு என்பது அடிக்கடி இந்தியாவுக்கும் வந்து செல்லக்கூடியவர். அகமதாபாத்திலே அவருக்கு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்கிறது. இந்தியாவிலே பல பள்ளிகளுக்கும் வந்திருக்கிறார்கள். பிரதமர் மோடி உள்ளிட்ட பலரும் அவரை வாழ்த்து, எங்களுக்கு நெருக்கமானவராக இருக்கிறீர்கள், நீங்கள் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் எங்கள் நெஞ்சங்களில் அடையலாம் வாழ்ந்து கொண்டிருப்பவர் நீங்கள் தான் என்று வாழ்த்து செய்தியெல்லாம் பிரதமரும் அனுப்பியிருக்கிறார். இது உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய மெச்சத்தகுந்த ஒரு தருணமாக இருக்கிறது விண்வெளி வரலாற்றில் என்றுதான் கூற வேண்டும். தற்போது அந்த மீட்பு படகு, பெரிய படகுக்கு அருகே அழைத்து செல்லப்படுகின்ற காட்சிகள் கிட்டத்தட்ட அருகில் வந்து விட்டார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆக்ஷப் திறக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. முதல் காட்சிகளாக முதலில் யார் வெளியே வரப்போகிறார்கள், நால்வரில் யார் வெளியே வரப்போகிறார் என்பது மிக முக்கியமானது. நீ கேக் வரப்போகிறாரா, அல்லது அக்ஷதர் கோல்பனோ வரப்போகிறாரா, அல்லது வில்மோர் வரப்போகிறாரா, அல்லது சுனிதா வில்லியம்ஸ் வரப்போகிறாரா, யாரை வெளியே அழைத்து வருகிறார்கள் முதலில் என்றுதான் பார்க்க வேண்டும். ஏன்னா அவர்கள் யாரும் தற்போது நடக்கக்கூடிய சூழலில் இருக்க மாட்டார்கள். அந்த படுத்த நிலையில் தான் அவர்கள் நாலுமே உள்ளே இருப்பார்கள். நடக்கவும் முடியாது என்றால் அந்த புளோரிடா கடற்பகுதியிலிருந்து நமக்கு வருகின்ற சிறப்பு காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக அருமையான காட்சிகள், மீன்கள் துள்ளி விளையாடுகின்ற காட்சிகள் தற்போது நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அந்த விண்கலத்தை சுற்றி மிக அருமையான மிகப்பெரிய மீன்கள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மிக சிறப்பான வானிலை, கடல் கொந்தளிப்பு இல்லாத ஒரு சூழல். என்றால் புளோரிடா பகுதியில் அடிக்கடி புயலெல்லாம் வந்து செல்லும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மிக அருமையான ரம்மியமான சூழலாக இருக்கிறது. மாலை நேர மயக்கம் என்பார்களே, அது போன்ற மாலை நேரத்திலே ரம்மியமான மாலை பொழுது. தற்பொழுது அந்த ஒரு வீரர் மட்டும், அந்த மீட்பு வீரர் மட்டும் அந்த விண்கலத்தின் அருகே இருக்கிற அந்த நுழைவாயிலை திறப்பதற்காக தயாராக இருக்கிறார். தற்போது பெரிய கயிறு பெரிய படகுடன் இணைக்கப்படுகிறது. விண்கலம் மெல்ல மெல்ல அந்த பெரிய படகை நோக்கி இழுக்கப்படும். உடனுக்குடன் அங்கே அழைத்து செல்வதற்காக ஹெலிகாப்டர்களும் தயார் நிலையில் இருக்கின்றன. ஹெலிகாப்டர்களுக்கு தகவல் கொடுத்து உடனடியாக அவர்கள் வந்து இந்த படகிலே ஹெலிகாப்டர் தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக அவர் உடனடியாக அங்கு அழைத்து செல்லப்படுவார்கள் கெனடி ஸ்பேஸ் சென்டருக்கு. அந்த விண்கலம் தற்போது பெரிய படகுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. மெல்ல அந்த விண்கலத்தை பெரிய படகை நோக்கி இழுக்கின்ற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெற்றி வெற்றி வெற்றி, மிக அருமையான ஒரு சொல்லாடல், சொற்றொடர் என்றுதான் கூற வேண்டும். இந்த பயணமும் வெற்றி, அவர்கள் சென்ற ஆராய்ச்சிகளும் வெற்றி. அந்த தரவுகளை எல்லாம் எடுத்து வந்திருப்பார்கள். அடுத்த கட்ட ஆராய்ச்சிகள் என்ன செய்ய வேண்டும், அடுத்த கட்டமாக விண்வெளியில் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலுக்கான புள்ளி விவரங்களுடன் இவர்கள் நால்வரும் வந்திருப்பதாக நமக்கு நாசாவிலிருந்து வருகின்ற தகவல்கள் உறுதி செய்கின்றன. தற்போது அந்த விண்கலம் அந்த பெரிய படகினுடைய வட்டத்திற்கு உள்ளே அழைத்து செல்வதற்காக அந்த படகினுடைய அந்த கிரெயின் போன்ற அமைப்பு கீழே வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது.
என்றால் கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால் இருந்து வந்திருக்கிறார்கள். விண்வெளியில் என்னென்ன கதிர்வீச்சு என்ன பொருட்கள் அதில் பட்டிருக்கும் என தெரியவில்லை விண்கலத்திலே. எனவே மிக சர்வ ஜாக்கிரதையுடன் அதை அணுக வேண்டும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று உடனடியாக திறந்துவிட முடியாது. மெல்ல மெல்லையினால் மிக பத்திரமாக சக்சஸ்ஃபுல்லாக திட்டமிட்ட இலக்கு, திட்டமிட்ட வேகம், திட்டமிட்ட இடத்திலே சரியான நேரத்திலே அந்த ஸ்பிளாஷ் டவுன் நடந்திருக்கிறது. எனவே மிக மெதுவாக அந்த படகின் மீது அந்த ஏற்றப்படுகின்ற காட்சிகளை பார்த்தோம். அந்த விண்கலம் படகின் மீது மெல்ல மெல்ல எடுத்து செல்லப்படுகின்ற காட்சிகள் அந்த கிரேன் மூலமாக, இந்த சிறப்பு கிரேன் மூலமாக அந்த படகின் மேல் ஏற்றப்படுகின்றது. அந்த விண்கலத்தையே நேரடியாக அந்த படகிலே ஏற்றுகின்ற காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த படகின் மேல் அந்த விண்கலம் வைக்கப்படுகிறது. பலாயிரம் டிகிரி வெப்பநிலையை கடந்து காற்றில்லா இடத்திலிருந்து காற்றுள்ள இடத்தில் படகிலே ஏற்றப்பட்டு விட்டது. தற்போது படகிலே ஏற்றப்பட்டு விட்டது அந்த விண்கலம். இனி அந்த விண்கலத்திலிருந்து விண்வெளி வீரர்களை வெளியே கொண்டு வருகின்ற காட்சிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்திலே விண்கலத்தை சுற்றி வட்டமளித்த டால்பின்கள், பெரிய பெரிய மீன்கள் என்றெல்லாம் நாம் நமது உள்ளீட்டு வெளியீட்டு ஆசிரியர்கள் செய்திகளில் தலைப்புகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விண்கலம் தற்போது படகின் மேல் ஏற்றப்பட்டு விட்டது. புளோரிடா கடற்கரை பகுதியிலிருந்து, அமெரிக்காவின் புளோரிடா கடற்கரை பகுதியிலிருந்து நேரலை காட்சிகளை நாசாவின் உதவியுடன் தற்போது நாம் உலகத்தில் உள்ள தமிழர்களுக்காக சத்தியம் தொலைக்காட்சி, உலக தமிழர்களுக்காக, தமிழகம் மட்டுமல்ல உலக தமிழர்களுக்காக இந்த நேரலை காட்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலும் 3 நேரலை காட்சிகளை நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். 3 நேரங்களையும் பல்லாயிரக்கணக்கான நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சர்வ எச்சரிக்கையுடன் தற்பொழுது அந்த விண்கலம் படகிலே ஏற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் விண்கலம் திறக்கப்பட்டு அதிலிருந்த விண்வெளி வீரர்கள் வெளியே வந்து அவர்கள் மருத்துவ சோதனைக்காக அழைத்து செல்லப்படுவார்கள். இங்கு மருத்துவ சோதனை செய்யப்படுகிறார். அது கெனடி ஸ்பேஸ் சென்டருக்கு அழைத்து செல்வதற்காக மேலே உள்ள அந்த படகின் மேலே நீங்கள் பார்க்கலாம் ஹெலிகாப்டர் தளம் இருக்கிறது. ஹெலிகாப்டர்கள் மூலமாக 4 அழைத்து செல்லப்படுவார் என்று எதிர்பார்க்கிறேன். விண்கலம் படகின் மீது சர்வ கவனத்துடன் மெல்ல மெல்ல சரியான இடத்திலே வைக்கப்படுகிறது. நாம் நினைப்பது போல மிக சாதாரண வேலை அல்ல இது. இது ஒரு புரோட்டோகால் என்பார்களே, அதுக்கேற்ப பல்வேறு முன்னேற்பாடுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு செயலும் திட்டமிட்டவர்களால் மிக தெளிவாக இயக்கப்படும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்றெல்லாம் இதில் செயல்பட முடியாது. என்றால் பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் உடல்நிலை எப்படி இருக்கும், உடலில் ஏதேனும் பாதிப்புகள் இருக்கிறதா போன்ற பல்வேறு விடயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே மெல்ல மெல்ல அவர்கள் இயல்பு நிலைக்கு வர வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போல பிக் பாஸ் வீட்டிலிருந்து 100 நாட்கள் கழித்து வெளியேறும்போதே சண்டை, சச்சரவு, கூச்சல், குழப்பம் என்று இருக்கிறார்கள். இவர்கள் சத்தமே இல்லாத, யாரும் பேச முடியாத ஒரு இடத்திலிருந்து இருந்துவிட்டு தற்போது பூமிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த வெளிச்சம், சத்தம், காற்று போன்ற அனைத்துமே அவர்களுடைய உடலிலே திடீரெனப்படும் போது ஒரு பாதிப்பு ஏற்படலாம். அந்த தாக்கம் பாதிப்பாக இல்லாமல் இருக்க வேண்டும். எனவேதான் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக அந்த சூழலுக்கு ஏற்ப அவர்களை தயார்படுத்தும் வகையில் இந்த பணிகள் அனைத்துமே மெல்ல மெல்ல நடைபெறுகின்றன. ஆனால் மிக முக்கியமான செய்தி, தலைப்பு, இந்த நேரத்திற்கான தலைப்பு செய்தி என்று பார்த்தால் பத்திரமாக தரை இறங்கியது. 17 மணி நேர பயணத்திற்கு பின் பத்திரமாக தரை இறங்கியது ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் க்ரூ 9 விண்கலம். 4 விண்வெளி வீரர்கள், சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 பேரும் பத்திரமாக கடலிலே தரையிறங்கினார்கள். அங்கிருந்து அவர்கள்
கெனடி ஸ்பேஸ் சென்டர் மையத்திற்கு எடுத்து செல்லப்படுவதற்காக என்பதுதான் தற்போதைய தலைப்பு செய்தி. திட்டமிட்ட நேரத்தில், திட்டமிட்ட இலக்கை, திட்டமிட்ட திசையில், திட்டமிட்ட வேகத்தில் விண்கலம் சரியாக ஸ்பிளாஷ் டவுன் செய்யப்பட்டது என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்தி. வாயா என்று நாம் கேட்டிருந்தோம். விண்ணை தாண்டி வந்து விண்ணை விட்டு தற்போது பூமிக்கு வந்து விட்டார் சுனிதா வில்லியம்ஸ். The space queen Sunitha Williams have returned successfully to Earth. 3 Rகள், ட்ரிபிள் ஆர் என்பார்கள். ரெக்கவரி, ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீயூனியன் வித் ஃபேமிலி. இந்த 3 பணிகள் அவர்களுக்கு நடைபெற இருக்கிறது. முதலில் ரெக்கவரி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதன் பின் ரீஹாபிலிட்டேஷன் என்ற மறு இயல்பு நிலைக்கு வருகின்ற மறுமுயற்சி முறை. அது முடிந்த பிறகு அவங்களுடைய குடும்பத்தார் நண்பர்களுடன் சேர்ந்து இருக்கிறதுக்கான பயிற்சிகள். கிட்டத்தட்ட 2 மாதங்கள், அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு 2 மாதங்கள் ஆகும். நமக்கு கிடைத்த தகவல், நம்முடைய கௌரவ செய்தியாளர்கள் அமெரிக்காவிலிருந்து வழங்கிய தகவலை பார்க்கும் பொழுது சுனிதா வில்லியம்ஸ்க்கு அமெரிக்காவின் உயரிய விருதுகளில் ஒன்று வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. விண்கலத்திலிருந்து வெளியே வர தயாராக இருக்கும் விண்வெளி வீரர்கள். SpaceXின் டிராகன் Crew 9 விண்கலம் தற்பொழுது அந்த பெரிய படகில் ஏற்றப்பட்டிருக்கிறது. தற்போது வெல்கம் ஓம் சுனி என்று சுனிதா வில்லியம்ஸை சுனி என்றுதான் அவர்கள் செல்லமாக அழைக்கிறார்கள். எனவே வெல்கம் ஓம் சுனி என்றது தற்போது ட்ரெண்டிங்காக மாறிக்கொண்டிருக்கிறது. சமூக வலைதளங்களில் வெல்கம் ஓம் சுனி என்பது தற்போது ட்ரெண்டிங்காக மாறிக்கொண்டிருக்கிறது. ஸ்பிளாஷ் டவுன் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி என்ற செய்தி தற்பொழுது நாசாவிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. ஸ்பிளாஷ் டவுன் கம்ப்ளீட்டட் successfully. Splashdown completed successfully. சுனிதாவின் இந்த 609 நாட்கள் மொத்தமாக இந்த முறை 287 நாட்கள் அந்த விண்வெளி பயணம் வெற்றிகரமாக முடிவுக்கு வந்திருக்கிறது. அந்த சாதாரணமான ஒரு பயணம் அல்ல என்றால் தற்போது இந்த 4 பேருக்குமே எலும்பு பிரச்சனைகள், தசை பிரச்சனைகள், கதிர்வீச்சு தாக்க இருக்கலாம், கண்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம், சைக்கலாஜிக்கல் உளவியல் ரீதியான பிரச்சனைகள், தனிமையில் இருந்ததால் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த 5 வகையான பிரச்சனைகள் முதலில் அவர்களுக்கு சரி செய்யப்படும். அதற்கேற்பத்தான் அந்த ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ் என்று அழைக்கப்படுகின்ற மறு இயல்பு முறை, மறு இயல்திறன் முறை, மறு இயல்புக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான அனைத்து வித பயிற்சிகளும் கொடுக்கப்படும். கிட்டத்தட்ட 30 முதல் 45 நாட்கள் இதற்காக செலவிடப்படும். அதற்கு பின் தான் அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவார்கள். ஆனால் ஒரு வாரம் கழித்து அவர்களுடைய குடும்பத்தாருடன் நண்பருடன் பழகுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அவர்களுக்கு வழங்கப்படும். ஆனால் தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருப்பார்கள். என்றால் விண்வெளியிலிருந்து வந்திருப்பதால் அவர்களுக்கு வேறு ஏதேனும் பாதிப்புகள் இருக்கிறதா, ஏதேனும் தொற்றுக்கள் இருக்கிறதா போன்ற பல்வேறு விதமான மருத்துவ ஆய்வுகள் நடத்தப்படும். கதிர்வீச்சின் தாக்கம் எப்படி இருக்கிறது, எந்த அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் போன்ற விடயங்கள் எல்லாம் தீர அலசி ஆராயப்படும். அதன் பின் தான் அவர்கள் இயல்பு நிலைக்கு வெளியே அனுப்பப்படுவார்கள். அதுவரை நாசாவின் முக்கிய மையங்களில் ஒன்றான கெனடி ஸ்பேஸ் சென்டர், கெனடி ஸ்பேஸ் மையம், விண்வெளி மையம், அந்த மையத்திலே அவர்கள் வைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்படுவார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த வெப்பம் முழுவதுமாக தனியும் வரை வைக்கப்பட்டிருக்கும். அதன் பின் அந்த நுழைவாயில் திறக்கப்பட்டு
அவர்கள் ஒவ்வொருவராக வெளியே அழைத்து வரப்படுவார்கள். எனவே முதலில் யார் வெளியே வரப்போகிறார்? சுனிதா வில்லியம்ஸா, வில் மோரா, ரஷ்ய வீரர் கோர்புனோவா அல்லது மற்றொரு அமெரிக்க வீரர் நிக் ஆகா? யார் வெளியே வருவார்கள் முதலில் என்பதுதான் தற்போது முக்கியமானது. தற்போது பட்டாசுகள் வெடித்து அவருடைய சுனிதா வில்லியம்ஸ் வருகைக்கு அகமதாபாத் நகரம் கொண்டாடி வருகின்ற சில காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. நேரலையில் அந்த காட்சிகள், அந்த கொண்டாட்ட காட்சிகளை நாம் பார்த்துக்கொண்டோம். உற்சாக வரவேற்பு. இளைய தலைமுறை முதல் மூத்த தலைமுறை வரை அனைவரும் பாட்டு பாடி ஆட்டம் போட்டு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற அந்த காட்சிகள் தற்போது நேரலையில் நமக்கு முதல் காட்சியெல்லாம் வந்து கொண்டு போய் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது தண்ணீர் பீச்சடித்து அந்த வெப்பம் தணிக்கப்படுகிறது. ஏனென்றால் வெப்பம் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 1600 டிகிரி க்ளோஸ் அப் காட்சிகள் பாருங்கள். எந்த அளவுக்கு 1600 டிகிரி சென்டிகிரேட் வெப்பம் என்றால் அந்த அளவுக்கு அந்த வெப்ப தடுகள் வைக்கப்பட்டு அந்த இடமெல்லாம் மஞ்சள் மஞ்சளாக இருக்கிறது. எனவே அதை குளிர்விக்கும் பணி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தண்ணீர் பீச்சடித்து அதை குளிர்விக்கும் பணி. அதன் பின் தான் அந்த நுழைவாயில் திறக்கப்படும். ஆச் என்ற நுழைவாயில் திறக்கப்படும். தற்பொழுது தண்ணீர் பீச்சடிக்கப்பட்டு அந்த குளிர்விப்பு செய்யப்படுகிறது. குறிப்பாக அந்த நுழைவாயில் பகுதியில் தான் அந்த திறக்கப்படுகிற பகுதியில் தான் அந்த இடத்தை தான் அந்த தண்ணீரை அடித்து அந்த குளிர்விப்பும் பணியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு காட்சிகளாக நமக்கு கிடைத்துக் கொண்டிருப்பதை நேரலையில் நாம் முதல் காட்சிகளாக சத்தியம் தொலைக்காட்சி நேரலையில் வழங்கி கொண்டிருக்கிறது. சிறப்பு நேரலை. பூமிக்கு திரும்பினார் சுனிதா வில்லியம்ஸ். வெற்றி வெற்றி வெற்றி. விண்கலத்தை வெற்றிகரமாக கடலிலே இறக்கி தற்போது அந்த விண்கலம் மீட்கப்பட்டு அந்த கதவுகள் விரைவில் திறக்கப்பட இருக்கின்றன. கதவுகள் திறக்கப்பட்டு அவர்கள் வெளியே கொண்டு வரப்பட இருக்கிறார்கள். அந்த காட்சி இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு கிடைக்க இருக்கிறது என்ற மிக முக்கியமான காட்சிகள். ஏனென்றால் அந்த ஆச் திறக்கப்படுகின்ற காட்சிகள் இன்னும் சில நிமிடங்களில் நடைபெற இருக்கிறது. நாசாவிலிருந்து நமக்கு ஆச் ஓபன் மிக முக்கியமான நிகழ்வு தற்பொழுது அந்த ஆச் ஓபன் செய்யப்படுகிறது. நுழைவாயில், அந்த விண்கலத்தின் நுழைவாயில் தற்போது திறக்கப்படுகிறது. திறக்கப்பட்ட பிறகு உள்ளே இருந்து வீரர்கள் ஒவ்வொருவராக வெளியே அழைத்து வரப்பட இருக்கிறார்கள். அந்த ஸ்ட்ரெச்சர் மூலமாக அவர்கள் கொண்டு அந்த ஆசனத்தில் அமர்ந்திருப்பார்கள். அதன் மூலம் வெளியே வருவார்கள். தற்பொழுது இந்த ஆச் திறக்கப்படுகின்ற காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேரலையில் அந்த காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. ஆச் ஓபன் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. உள்ளே இருக்கின்ற வீரர்கள் 4 பேருமே பத்திரமாக இருக்கிறார் என்ற தகவல் மட்டும் கிடைத்திருக்கிறது. ஆனால் எப்படி இருக்கிறார் என்பது வெளியே வந்தால்தான் நமக்கு தெரியும். அந்த ஆச் தற்போது அந்த குளிர்விப்பான் மூலம் குளிர்விக்கப்பட்டு அந்த வெப்பம் தணிக்கப்பட்டு அந்த கதவு திறக்கப்பட இருக்கிறது. அந்த கதவினை திறப்பதற்காக வீரர்கள் தற்போது அந்த மீட்பு வீரர்கள் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் கொண்டு அந்த கதவுகள் திறக்கப்படுகின்ற காட்சிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். விண்வெளியிலிருந்து வந்திருக்கிறார்கள். விண்வெளியிலிருந்து பூமியிலிருந்து சென்று விண்வெளியில் தங்கியிருந்து தற்போது வந்திருப்பதால் அவர்கள் உடல்நிலையில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா, ஏதேனும் தாக்குதல் ஏற்பட்டிருக்கிறதா போன்ற பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. அனைத்தையும் கவனத்தில் கொண்டு மிக மிக கவனமாக சர்வ கவனம் என்பார்களே, அந்த சர்வ கவனத்துடன் அந்த நுழைவாயில் திறக்கப்பட இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிக மிக முக்கியமான நிகழ்வு. அந்த ஆட்ஸ் திறக்கப்படுகின்ற காட்சி தற்போது ஆட்ஸ் திறக்கப்படுகின்றது. நீங்கள் பார்த்து கொடுப்பது நேரலையில் தற்போது நாசாவிலிருந்து நமக்கு எடுக்கும் நேரலை. வெளியே வருகின்ற வீரர்கள் வெளியே வர இருக்கிறார். அந்த ஆட்ஸ் திறக்கப்படுகின்றது. உள்ளே கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் ஆட்ஸ் திறக்கப்பட்டது. ஆட்ஸ் திறக்கப்பட்டு அந்த காட்சிகள் உள்ளே விண்வெளிகள் எப்படி இருக்கிறார் பார்க்கிறார்கள். அந்த ஆட்ஸ் முதலிலே உள்ளே ஒருவர் செல்கிறார். மீட்பு படை வீரர் உள்ளே சென்றிருக்கிறார்.
அவர் உள்ளே சென்று ஒவ்வொருவராக வெளியே அழைத்து வரப்படுவார்கள். அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேரையில் முதல் காட்சிகளாக சத்தியம் தொலைக்காட்சி உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் மிக முக்கியமான காட்சி, அந்த ஆட்ஸ் திறக்கப்பட்டு ஒவ்வொருவராக வெளியே கொண்டு வரப்படுகின்ற முதல் காட்சிகள் நாம் சத்தியம் தொலைக்காட்சி வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அதிகாலை நேரத்திலே உங்களுக்காக முதல் காட்சிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். பிரத்யேகமாக முதல் காட்சிகள் நாசாவிடம் இருந்து நமக்கு கிடைத்த நேரலையின் மூலமாக அந்த ஃபர்ஸ்ட் ஆன் காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. மற்ற ஊடகங்களுக்கு முன்னால் நம்முடைய காட்சிகள் முதல் காட்சிகளாக தற்போது சத்தியம் தொலைக்காட்சியில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட் திறக்கப்பட்டு உள்ளே வீரர்களை பார்ப்பதற்காக ஒரு மீட்பு படை வீரர் உள்ளே ஒருவர் சென்றிருக்கிறார். தற்போது ஒருவர் பின் ஒருவராக வெளியே அவர்கள் அமர்ந்திருக்கும் ஆசனத்தின் மூலமாகவே வெளியே கொண்டு ஸ்ட்ரெச்சர் போன்று வெளியே கொண்டு வரப்படுவார்கள். அந்த காட்சிகள் நமக்கு முதல் காட்சிகளாக வந்து கொண்டிருக்கிறது. நாசாவின் உதவியுடன் தற்போது நேரலை காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. முதல் காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிற முதல் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நுழைவாயில் திறக்கப்பட்டு தற்போது வெளியே கொண்டு வரப்படுகின்ற காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலில் எந்த வீரர் வரப்போகிறார்? சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர், நிக் ஹேக், அலெக்சாண்டர் கோர்பனோவ் என்று 4 பேர் இருக்கிறார்கள். யார் முதலில் வெளியே வரப்போகிறார்? க்ரூ எக்ரஸ், அதாவது தற்போது உள்ளே சென்றவர்கள் வெளியே அவரை அழைத்து செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். வெளியே கொண்டு வரப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஒருவர் பின் ஒருவராக வெளியே அழைத்து வரப்படுவார்கள். உள்ளே ஒருவர் சென்று அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது, அவருடைய வெளியே கொண்டு வருவது அலங்காமல் குலுங்காமல் வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது தெரியவில்லை. என்றால் அவருடைய எலும்பு மஜ்ஜையுடைய அடர்த்தி குறைவாக இருக்கும். மசில் என்று அழைக்கப்பட்ட தசைகள் அடர்த்தி குறைவாக இருக்கும். எனவே அவர்களை சர்வ ஜாக்கிரதையாக வெளியே அழைத்து வர வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் பிராக்சர் ஆவதற்கான வாய்ப்பு உடல் பகுதியிலே பிராக்சர் ஏற்படலாம். எனவே மிகுந்த கவனத்துடன் வெளியே அழைத்து வர வேண்டும். தற்போது பூமியின் காற்று இப்பொழுதுதான் அவர்கள் மீது பட ஆரம்பித்திருக்கிறது. எனவே அந்த மாற்றம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆன் காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது முதல் காட்சி, அந்த புகைப்படக்காரர் தம்ஸ் அப் சிக்னல் காண்பித்திருக்கிறார். எனவே வெளியே வருகின்ற காட்சி 4 வீரர்கள், தற்போது 4 பேரும் பத்திரமாக இருக்கிறார்கள். மிக முக்கியமான செய்தி, முதல் காட்சிகள் 4 வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர், நிக் ஹேக், அலெக்சாண்டர் கோர்பனோவ் ஆகிய 4 வீரர்களும் பத்திரமாக இருக்கிறார்கள் என்பதை தங்களுடைய கைகளை அசைத்து அவர்கள் காண்பித்தது இருந்து நம்மால் உணர முடிகிறது. 4 நலமுடன் இருக்கிறார்கள், பத்திரமாக இருக்கிறார்கள், மிகுந்த கவனத்துடன் கீழே இறங்கி இருக்கிறார்கள். எனவே வெற்றி வெற்றி வெற்றி. மீண்டும் ஒருமுறை அந்த தம்ப்நெயிலை நாம் போடலாம் என்றால் மிக சிறந்த வெற்றி. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் 4 மிக சிறப்பாக கடலிலே இறங்கி தற்போது மேலே கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். எனவே வெற்றி 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 என்று நாசா கைத்தட்டிக் கொள்ளலாம். அதற்கு முக்கிய காரணமாக இருந்த ஸ்பேஸ் நிறுவனர் இலான் மஸ்கும் சொல்லிக் கொள்ளலாம். அந்த 4 வீரர்களும் தற்போது சுனிதா வில்லியம்ஸ் கடையிலே இருந்த காண்பித்து நம்மால் உணர முடிகிறது. அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 4 எப்படி இருக்கிறார் என்ற காட்சியை நாம் பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை நமது ஒளிப்பதிவாளர்கள் அந்த காட்சிகளை காண்பிப்பார்கள் நினைக்கிறேன். அந்த 4 வீரர்களும் கைகளை அசைத்து நாங்கள் பத்திரமாக இருக்கிறோம், நலமாக இருக்கிறோம் என்று கைகளை காட்டி அந்த டாட்டா காண்பித்ததை பார்க்கும் பொழுது உற்சாகம் பீரிட்டுக் கொள்கிறது. உண்மையிலேயே உணர்வு பூர்வமான காட்சிகள் இவை. தற்போது வீரர்கள் வெளியே வரப்போகிறார்கள். 4 ஒருவர் பின் ஒருவராக வெளியே அழைத்து கொண்டு வரப்பட இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் பார்க்க இருக்கிறோம். மிக மிக அற்புதமான சிறப்பான காட்சிகள். விண்கலத்திலிருந்து வீரர்கள் வெளியே கொண்டு வரப்படுகின்ற காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர், நிக் ஹேக் ஆகிய 3 அமெரிக்க விண்வெளி வீரர்கள் மற்றும் அலெக்சாண்டர் கோர்பனோவ், அந்த 4 வீரர்கள் தற்போது பார்க்கலாம். அவர்கள் உள்ளே நலமாக இருக்கிறார்கள். கைகளை அசைக்கின்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சுனிதா வில்லியம்ஸ் வலது பக்கத்தின் கடைசியிலே அமர்ந்திருக்கிறார். அந்த ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்ற காட்சிகள்
நால்வரும் உள்ளே எப்படி இருந்திருக்கிறார்கள் என்ற காட்சியை நம்மால் காண முடிகிறது. முதலிலே புட்ச் வில்மோர் இருக்கிறார், அடுத்ததாக நிக் ஹேக், அதற்கு அடுத்ததாக அலெக்சாண்டர் கோர்பனோவ், கடையாக சுனிதா வில்லியம்ஸ். நால்வரும் அமர்ந்திருக்கின்ற காட்சிகள் நமது சிறப்பு காட்சிகளாக முதல் காட்சியாக நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நால்வரும் கைகளை அசைக்கின்ற காட்சிகளை பார்க்கலாம். அவர்கள் உற்சாகமாக நலவுடன் இருப்பதை நம்மால் உணர முடியுது. சுனிதா வில்லியம்ஸ் வேகமாக கையை அசைக்கிறார். மிக சிறப்பாக நால்வரும் உடல் நலத்துடன் நல்ல உடல் நலத்துடன் இருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. தற்போது கை அசைத்து அவர்கள் நாங்கள் நலமாக இருக்கிறோம், பத்திரமாக வந்துவிட்டோம், பூமிக்கு வந்துவிட்டோம், வெல்கம் பேக் சுனிதா வில்லியம், உங்களை வரவேற்கிறது இந்த பூமி என்று நாம் கூற வேண்டும் என்று நேயர்கள் நிச்சயமாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். என்றால் நமது நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருமே வெல்கம் சுனிதா வில்லியம்ஸ் என்று பதிவிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே அவர்கள் சார்பிலும் சத்தியம் தொலைக்காட்சி சார்பிலும் வெல்கம் பேக் சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் க்ரூ என்று நாங்களும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சுனிதா வில்லியம்ஸ் வெற்றிகரமாக விண்வெளி பயணத்தை முடித்து 287 நாட்களுக்கு பிறகு தாயகம் திரும்பி இருக்கிறீர்கள். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நேயர்கள் சார்பில் என்று கூறிக்கொள்கிறோம். என்ற நிலை தற்போது வந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திலே அந்த விண்வெளி குழுவினர் ஒருவர் பின் ஒருவராக வெளியே அழைத்து வரப்பட இருக்கிறார்கள். நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாசாவிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நால்வரும் உள்ளே இருந்து உண்மையிலேயே இது ஒரு உணர்ச்சி பூர்வமான காட்சி என்றுதான் கூற வேண்டும். புட்ச் வில்மோர், சுனிதா வில்லியம்ஸ், நிக் ஹேக், அலெக்சாண்டர் கோர்பனோவ் என்ற 4 வீரர்கள் விண்வெளி பயணத்தில் கோர்பனோவ் மற்றும் நிக் ஹேக் 183 நாட்களும், சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் வில்மோரும் 287 நாட்களும் விண்வெளியில் இருந்து சாதனை புரிந்துவிட்டு வந்திருக்கிறார்கள். காற்றே இல்லாத இடத்தில் இருந்துவிட்டு தற்போது புவியீர்ப்பு விசையே இல்லாத இடத்தில் இருந்துவிட்டு புவியீர்ப்பு விசையும் காற்றும் இருந்த பூமிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்புடன் வரவேற்கிறது பூமி என்றுதான் கூற வேண்டும். என்றால் அவர்களுடைய உடல்நிலை தற்போது அந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு வந்திருப்பதால் உடனடியாக ஏற்றுக்கொள்வதற்கு சற்று கால நேரம் ஆகும். எனவே அவர்களுக்கு உரிய பயிற்சிகள் எல்லாம் வழங்கப்பட்டு மருத்துவ சோதனைகள் செய்யப்பட்ட பிறகுதான் அவர்களுடைய பொதுவாக நாம் எல்லாம் இப்படி ஒரு ஊரிலிருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துவிட்டால் உடனடியாக அந்த இடத்தை பார்ப்பதற்காக மகிழ்ச்சியுடன் வெளியே வருவோம். ஆனால் இவர்கள் அப்படி வர முடியாது. ஏனென்றால் அவர்கள் நடக்க முடியுமா என்பதே அவர்களுக்கு தற்போது தெரியாது. என்றால் அவருடைய கால்களுடைய எலும்புகள் எல்லாம் வலுவிழந்து காணப்படும். கால்கள் எலும்புகள் வலுவிழந்திருக்கும், எலும்புகளின் அடர்த்தி குறைந்திருக்கும், தசைகளின் அடர்த்தி குறைந்திருக்கும், கண்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம், கதிர்வீச்சத்தின் தாக்கம் இருக்கலாம். இதெல்லாம் எவ்வளவு இருக்கிறது, எப்படி இருக்கிறார் என்பதையெல்லாம் மருத்துவ சோதனைகள் செய்த பிறகுதான் நம்மால் உணர முடியும். ஆனால் தற்போதைக்கான முக்கிய செய்தி, நாம் தற்போது ஒருவராக வெளியே கொண்டு வரப்படுகின்ற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். முழு காட்சிகள் தற்போது முதல் வீரர் வெளியே அழைத்து வரப்பட்டிருக்கிறார். நிக் ஹேக் வெளியே வந்திருக்கிறார். முதல் வீரராக நிக் ஹேக் வெளியே வந்திருக்கிறார். அவர் தற்போது அந்த ஸ்ட்ரெச்சரில் அமர்த்தப்பட்டு வெளியே அழைத்து வரப்பட்ட காட்சிகள். நிக் ஹேக் அந்த தம்ஸ் அப் வெற்றி சின்னத்தை காட்டியிருக்கிறார். நிக் ஹேக் வெளியே வந்திருக்கிறார். நிக் ஹேக் முதல் வீரராக வெளியே அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக வெளியே வரப்போவது யார் என்று தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தது நமது சுனிதா வில்லியம்ஸா அல்லது அலெக்சாண்டர் கோர்பனோவா அல்லது புட்ச் வில்மோரா, யார் வெளியே வரப்போகிறார்கள்? தற்போது அடுத்த வீரர் யார் வெளியே போகிறார் என்பதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். முதல் காட்சிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது சத்தியம் தொலைக்காட்சி. டிராகன் விண்கலத்திற்கு வெளியே வந்திருக்கிற டிராகன் விண்கலத்துக்கு திறக்கப்பட்டு முதல் வீரர் வெளியே வந்துவிட்டார். முதல் காட்சிகள் சத்தியம் தொலைக்காட்சியில் வந்து கொண்டிருக்கிறது. முதல் காட்சிகள் மற்ற ஊடகங்களுக்கு முன்னால் செய்தியை முந்திக் கொண்டு தருகின்ற சத்தியம் தொலைக்காட்சி வழக்கம் போல் இந்த முறையும் காட்சிகளை முந்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. முதல் காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. நாசாவின் உதவியுடன் முதல் காட்சிகளை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது நிக் ஹேக் வெளியே வந்துவிட்டார். அடுத்ததாக வரப்போவது யார்?
புச் வில்மோரா, அலெக்சாண்டர் கோர்பனோவா அல்லது சுனிதா வில்லியம்ஸா? யார் வரப்போகிறார்? உள்ளே இருந்து வருகின்ற அவர்களை வெளியே கொண்டு வருவதற்காக மீட்பு படை வீரர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஸ்ட்ரெச்சர் வைக்கப்பட அடுத்த வீரர் வெளியே வருகிறார். அடுத்த வீரர் வெளியே அழைத்து வரப்படுகிறார். இன்னும் சற்று நேரத்தில் அடுத்த வீரர் வெளியே அழைத்து வரப்படுகிறார். யார் வருகிறார் என்று தற்போது பார்ப்போம். வெளியே வரப்படுகிற அடுத்த வீரர் யார்? மிக முக்கியமாக சுனிதா வில்லியம்ஸா? யார் வரப்போகிறார்? எதிர்பார்ப்புகள் பன்மடங்கு. அடுத்த வீரர் யார் என்பதை பார்ப்பதற்காக அனைவரும் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிக் ஹேக் வெளியே வந்து விட்டார். புச் வில்மோரா அல்லது சுனிதா வில்லியம்ஸா அல்லது கோர்பனோவ், ரஷ்ய காஸ்மோனாட் கோர்பனோவ் வரப்போகிறாரா? யாரை அழைத்து வரப்போகிறார்கள்? தற்போது மீட்பு படை வீரர்கள் வெளியே கொண்டு வருகிறார்கள். அடுத்த வீரரும் வெளியே வந்து விட்டார். கோர்பனோவ், புச் வில்மோர் வெளியே வந்திருக்கிறார். தற்போது வெளியே வந்திருப்ப புச் வில்மோர் வெளியே வந்திருக்கிறார். புச் வில்மோர் இரண்டாவது வீரராக புச் வில்மோர் வந்திருக்கிறார். அல்ல கோர்பனோவ் வந்திருக்கிறார். ரஷ்ய வீரர் கோர்பனோவ் வந்திருக்கிறார். இரண்டாவது வீரராக அலெக்சாண்டர் கோர்பனோவ் வெளியே வந்திருக்கிறார். ரஷ்ய வீரர் அலெக்சாண்டர் கோர்பனோவ் வெற்றிகரமாக வெளியே வந்து விட்டார். இருவரும் மிக நலத்துடன் இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக அந்த ரஷ்ய வீரர் கோர்பனோவின் மகிழ்ச்சி, அந்த சிரிப்பு புன்னகையை நம்மால் பார்க்க முடிந்தது. அடுத்ததாக மூன்றாவது வீரர் யார் வெளியே வரப்போகிறார்? நிக் ஹேக், அலெக்சாண்டர் கோர்பனோவ் ஆகிய இருவரும் வந்துவிட்டார்கள். ஆனால் 9 மாதமாக உள்ளே இருந்தவர்கள் நாங்கள் இவ்வளவு நாள் இருந்து விட்டோம், மெதுவாக வெளியே வருகிறோம் என சொல்லிவிட்டார்கள் போல. எனவே அவர்கள் இருவரும் ஒவ்வொரு பின் ஒருவராக வர இருக்கிறார்கள். எனவே முதலில் வரப்போவது புச் வில்மோரா அல்லது சுனிதா வில்லியம்ஸா? இருவரில் முதல்வர் யார் என்பதை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோர்பனோவ் புன்னகையுடன் வெளியே வந்தார். ரஷ்ய வீரர் கோர்பனோவ். அந்த காட்சிகள் மிக அருமையாக இருந்தது. அடுத்ததாக வெளியே வரப்போவது யார்? முதல் காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிற ஃபர்ஸ்ட் இமேஜஸ், முதல் காட்சிகள், முதல் புகைப்படங்கள் நம்மிடம் வந்து கொண்டிருக்கிறது. சுனிதா வில்லியம்ஸ் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. தற்போது அடுத்ததாக வர இருப்பது சுனிதா வில்லியம்ஸ் என்று நினைக்கிறேன். முதல் காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. விண்கலத்திலிருந்து வெளியே வீரர்கள் அழைத்து வரப்படுகின்ற காட்சிகள். முதல் காட்சிகளை நாம் மற்ற ஊடகத்தினை விட முந்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் தற்போது எந்த தொலைக்காட்சியை பார்த்தாலும் முதல் காட்சிகளை நாங்கள் சத்தியம் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்க்கலாம் என்பதை உறுதிபட கூறுகிறேன். முதல் காட்சிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். First images of Sunita Williams is out. சுனிதா வில்லியம்ஸ் வெளியே வரப்போகிறார். அந்த முதல் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 9 மாதங்களுக்கு பிறகு காற்றை, சுதந்திர காற்றை, பூமியின் காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார். நிக் ஹேக், அலெக்சாண்டர் கோர்பனோவுக்கு அடுத்தபடியாக வெளியே வரப்போவது யார்? மூன்றாவது நபர் தற்போது வெளியே வந்து கொண்டிருக்கிறார். புச் வில்மோரா, சுனிதா வில்லியம்ஸா? வெளியே வரப்போவது யார்? ஏன் இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் என்றால், தற்போது பெட்டிங் பெரிய அளவிலே சென்று கொண்டிருந்தது. இந்த விண்கலம் கீழே வரக்கும் பொழுது இந்த விண்கலம் வெடித்துவிடும் என பலர் பெட்டிங் நடத்தி கொண்டிருந்தார்கள். வெடித்துவிடும் என்று ஒரு பக்கம், வெடித்து விடாது என ஒரு பக்கம் என இலான் மஸ்கை வைத்து பெரிய பெட்டிங்கே நடந்திருக்கிறது. பல மில்லியன் டாலர்கள் பணப்புழக்கத்திலே இந்த பெட்டிங் நடந்திருக்கிறது என்பதையும் இங்கு குறிப்பிட வேண்டும் கட்டாயம். இது போன்ற மனிதர்களும் இன்னும் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வெளியே வருவது யார்? சுனிதா வில்லியம்ஸ், நம்முடைய சுனிதா வில்லியம்ஸ், இந்திய வீராங்கனை, வம்சாவளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ். முதல் காட்சிகள் வருகின்றன. சுனிதா வில்லியம்ஸ் வெற்றிகரமாக வெளியே வந்தார். மகிழ்ச்சியுடன் இருக்கிறார். அந்த புன்னகையுடன் கைகளை அசைத்து அவர் காண்பித்த காட்சிகளை பார்த்தோம். சுனிதா வில்லியம்ஸ், இந்திய விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் வெற்றிகரமாக வெளியே வந்த காட்சிகளை பார்க்கிறோம். தற்போது மகிழ்ச்சியுடன் கைகளை அசைத்துக் கொண்டு செல்கிறார். ஃபர்ஸ்ட் டான், முதல் காட்சிகள். அமெரிக்க விண்வெளி வீராங்கனை, இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் தற்போது வெளியே வந்த காட்சிகளை பார்த்தோம். நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக புச் வில்மோர், சுனிதா வில்லியம்ஸ் வெளியே வந்த காட்சிகள். மீண்டும் ஒருமுறை நமது ஒளிப்பதிவாளர்கள் அதை மீண்டும் காண்பிப்பாங்க நினைக்கிறேன். இயக்குனர் நிச்சயமாக அதை மீண்டும் ஒருமுறை, என்றால்
நம்முடைய இத்தனை நேர நேரலைக்கு காரணமே சுனிதா வில்லியம்ஸ் வருகிறார் என்பதுதான். அடுத்ததாக 4வது புட்ச் வில்மோரும் வெளியே வந்துவிட்டார். அவர் தற்போது நின்று கொண்டிருக்கிறார். நின்று அமர்கின்ற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். எனவே நால்வருமே சீரான உடல்நிலையுடன் திரும்பி இருக்கிறார்கள் என்பதை மட்டும் நம்மால் உறுதி செய்ய முடிகிறது. முதல் காட்சிகள், அவரும் கையசைக்கிறார். சுனிதா வில்லியம்ஸ் கையசைக்கின்ற காட்சிகள் உண்மையிலேயே மகிழ்ச்சியான தருணம். சுனிதா வில்லியம்ஸ் காட்சிகளை மீண்டும் ஒரு முறை நமது நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை வெளியே வருகின்ற மகிழ்ச்சி தருண காட்சிகளை பார்க்கலாம். சுனிதா வில்லியம்ஸ் கைகளை அசைத்து உடல் நலத்துடன் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவர் எழுந்து நின்று வெளியே வந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. தற்போது 4 வீரர்களும் தற்போது கென்னடி ஸ்பேஸ் சென்டருக்கு அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள். ஹெலிகாப்டர் மூலமாக அவர்கள் அங்கே செல்ல இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஹெலிகாப்டர் மூலமாக அவர்கள் 4வரும் கொண்டு செல்லப்படுவார்கள். 4வரும் உடல் நலத்துடன் இருக்கிறார்கள். சுனிதா வில்லியம்ஸ் கைகளை அசைத்துக் கொண்டு வெளியே வருகின்ற சிறப்பு காட்சிகள், முதல் காட்சிகள் முழு திரையில் பார்க்கலாம். முழு திரையிலே நாங்கள் சுனிதா வில்லியம்ஸ் காட்சிகளை மீண்டும் ஒரு முறை போடுகிறோம். சுனிதா வில்லியம்ஸ் விண்கலத்திலிருந்து வெளியே வந்து வருகின்ற காட்சிகளை முழு திரையில் நாம் பார்க்கலாம். தற்போது நாசாவிலிருந்து வருகின்ற காட்சிகள், அந்த ஃபர்ஸ்ட் ஆன் சுனிதா வில்லியம்ஸ் வெளியே வருகின்ற காட்சி அற்புதமான நிகழ்வு. விண்கலத்திலிருந்து பூமியை 287 நாட்களுக்கு பிறகு பூமியின் காற்றை முதன்முறையாக சுவாசிக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ் என்ற தகவலை தற்போது நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நேரில் முதல் காட்சிகளாக சுனிதா வில்லியம்ஸ் வெளியே வருகின்ற காட்சிகள், அந்த வெளியே வந்து கையசைத்து வெற்றிகரமாக தம்ஸ் அப் சிக்னலுடன் வெற்றி 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 என கூறுகின்ற காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சைகை மூலமாக வெற்றி 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 என கூறுகிறார் சுனிதா வில்லியம்ஸ். அந்த மகிழ்ச்சி தருணம் காட்சிகள், வரலாற்று தருணங்களில் மிக மிக முக்கியமான காட்சிகள் இவை. அவர் பிறகு அந்த ஸ்ட்ரக்சரிலே அமர வைக்கப்பட்டு அங்கிருந்து கொடுத்து உள்ளே அழைத்து செல்லப்பட்ட காட்சிகளும் நமக்கு வந்திருக்கிறது. எனவே 4 வீரர்களும் அந்த விண்கலத்திலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். மிக முக்கியமாக அந்த 4 வீரர்களும் விண்கலத்திலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். அனைவரும் நல்ல உடல் நலத்துடன் சிறப்பாக இருக்கிறார்கள். வெல்கம் ஹோம் சுனிதா வில்லியம்ஸ். தாயகம் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறது. நேயர்கள் சார்பிலும் சத்தியம் தொலைக்காட்சி சார்பிலும் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பூமியின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். தாயகத்திற்கு வந்தமைக்காக மிக்க மிக்க நன்றி, வரவேற்பு என்ற வகையில் நேயர்கள் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நேயர்களின் சார்பாக சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக அந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் கொண்டு சேர்க்கிறோம். சுனிதா வில்லியம்ஸ் வெற்றிகரமாக பூமிக்கு வந்துவிட்டார். அந்த சுவாசித்தலையும் தற்போது ஆரம்பித்து விட்டார். அந்த சுதந்திர காற்றை, பூமியின் காற்றை சுவாசிக்கின்ற காற்றை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அதிகாலை நேரத்திலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நேரலையில் அமர்ந்து இந்த காட்சிகளை பார்க்கின்றார்கள் என்றால் இந்த வரலாற்று தருணத்தில் தாங்களும் ஓர் அங்கமாக வேண்டும் என்ற எண்ணத்திலே அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சத்தியம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருந்து நீங்களும் இந்த காட்சிகளை தற்போது நீங்களும் ஒரு விட்னஸ் என்பார்கள். அது போன்ற வரலாற்று தருணத்திலே நீங்களும் ஓர் அங்கமாக இருக்கிறீர்கள். நேயர்களே, மகிழ்ச்சியுடன் வெளியே வந்தார் சுனிதா வில்லியம்ஸ். நிச்சயமாக இந்த தருணத்தை 4 வீரர்கள், நமது தொலைக்காட்சி உள்ளிட்ட ஆசிரியர்கள், தொலைக்காட்சி நிலைய ஆசிரியர்கள் அனைவரும் தற்போது பார்க்கலாம். டைரக்டர், ஒளிப்பதிவாளர் மிக சிறப்பாக 4 வீரர்களும் வெளியே வருகின்ற காட்சிகளை மிக சிறப்பாக அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். 4 கட்டங்கள், 4 பாக்ஸஸ், 4 வீரர்கள் மிக சிறப்பான ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். நமது தொழில்நுட்ப வல்லுநர்களும் அதே போன்று நமது தயாரிப்பாளர்கள் மிக சிறப்பாக அந்த காட்சியை கொடுத்திருக்கிறார்கள். புட்ச் வில்மோர், சுனிதா வில்லியம்ஸ், நிக் ஹேக், கோர்பவோ என 4 வீரர்கள், 4 விண்வெளி வீரர்களும் வெளியே வருகின்ற காட்சிகளை ஒரு சேர பார்க்க முடியுமா? சத்தியம் தொலைக்காட்சியில் பார்க்க முடியும் என்று நாங்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். 4 வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர், நிக் ஹேக், அலெக்சாண்டர் கோர்பனோவ் என்று 4 வீரர்களும் ஒரே சமயத்தில் வெளியே வருகின்ற காட்சியை வேறு எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். 4 வீரர்களும் வெளியே வருகின்ற காட்சி ஒரே நேரத்திலே நீங்கள் பார்க்கலாம். நான்கு பேருமே உற்சாகமாக மகிழ்ச்சியுடன் வெளியே வந்திருக்கிறார்கள். 4 பேருமே
நல்ல உடல்நிலையில் இருக்கிறார் என்பதையும் நம்மால் உணர முடிகிறது. Successful mission. So, from all of us at NASA and SpaceX, welcome home, Crew 9. So long. Spent days in space alongside NASA astronaut Nick Hague. Looks like we're getting some cheers and clapping on board as Alexander is slid down the little ramp and நேர்களே, மிக சிறப்பாக கிட்டத்தட்ட இந்த சிறப்பு நேரலை தொடர்ந்து 2 மணியிலிருந்து வழங்கினோம். இந்த சிறப்பு நேரலையின் மிக முக்கியமான ஒரு வரலாற்று தருணத்தை நாம் அனைவருமே ஒரு அங்கமாக பங்காற்றியிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். என்றால் இந்த மிக சிறப்பான ஒரு வரலாற்று தருணம் இது. விண்வெளி வரலாற்றிலே மிக சிறப்பான ஒரு வரலாற்று தருணம். அதுவும் சுனிதா வில்லியம்ஸ், இந்திய வம்சாவளி வீராங்கனையான விண்வெளி வீராங்கனையான அமெரிக்காவின் சுனிதா வில்லியம்ஸ் 287 நாட்களுக்கு பிறகு பூமிக்கு வந்திருக்கிறார். அதாவது சாதாரண நிகழ்வு அல்ல. அதே போன்று புச் வில்மோர் என்பவரும் 287 நாட்களுக்கு பிறகு பூமிக்கு வந்திருக்கிறார். நிக் ஹேக், அலெக்சாண்டர் கோர்பனோவ் ஆகியோர் 183 நாட்களுக்கு பிறகு அவர்கள் பூமிக்கு வந்திருக்கிறார்கள். எனவே இந்த நால்வரையும் SpaceX Crew 9 டிராகன் என்ற விண்கலம் மூலமாக 4 பேராசூட்டுகள் விரிய அவர்கள் பூமிக்கு கடலிலே வந்து புளோரிடா அருகே உள்ள கடல் பகுதியில் இறங்கினார்கள். பிறகு மீட்பு படையின் மூலமாக அவர்கள் மீட்கப்பட்டு நான்கு வீரர்களும் மீட்கப்பட்டு வெற்றிகரமாக வெளியே வந்தனர். 4 வீரர்களும் நலமுடன் இருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர முடிந்தது. மிக சிறப்பாக நால்வரும் வெளியே வந்த காட்சிகள், குறிப்பாக அந்த சுனிதா வில்லியம்ஸ் 2 கைகளையும் நிறுத்தி கைகளை டாட்டா சொல்வது போல ஆட்டிக்கொண்டு வெற்றிகரமாக சக்சஸ் சக்சஸ் என்று வெளியே சொல்லிக்கொண்டு அந்த சைகையின் மூலமாக சொல்லிக்கொண்டு வெளியே வந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு உண்மையிலேயே உணர்ச்சி பூர்வமான ஒரு காட்சிகளாக இருந்தது. எனவே இந்த கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேர பயணம், 1 அல்ல 2 அல்ல 2.5 மணி நேர பயணம் மிக தெளிவாக இந்த நேரத்திலும், இந்த அதிகாலை நேரத்திலும் தமிழகம் மட்டுமின்றி உலகெங்கும் உள்ள சத்தியம் தொலைக்காட்சியின் நேயர்கள் பல்லாயிரக்கணக்கான நேரலையில் நமது நேரலையில் சிறப்பு நேரலை இணைந்து நம்முடைய வர்ணனை மற்றும் காட்சிகளை எல்லாம், முதல் காட்சிகளை எல்லாம் பார்த்திருக்கிறார்கள். எனவே நீங்களும் இந்த வெற்றி தருணத்திலே இணைந்திருக்கிறீர்கள் எங்களுடன் என்பதிலே மாற்று கருத்தில்லை. எனவே இந்த 4 வீரர்களுடன் வெல் டன் என்று நாம் சொல்லுவோம். நிச்சயமாக வெல்கம் ஹோம் சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் க்ரூ என்றுதான் சொல்ல வேண்டும். 4 தற்போது வெற்றிகரமாக தாயகம் திரும்பி இருக்கிறார்கள், பூமிக்கு திரும்பி இருக்கிறார்கள். இனி அடுத்த கட்டமாக ஏற்கனவே கூறியது போல 5 மணி அளவிலே இந்த ஸ்பேஸ் மிஷன் சென்டர், அதாவது கென்னடி ஸ்பேஸ் சென்டரிலிருந்து நாசா விஞ்ஞானிகள் எல்லாம் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்திருக்கிறார்கள், செய்தியாளர் சந்திப்பு. அந்த செய்தியாளர் சந்திப்பும் நேரலில் வர இருக்கிறது. ஆனால் தற்போதைக்கு நாங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுகின்ற தருணம் வந்திருக்கிறது. என்றால் இந்த அதிகாலை நேரத்திலே மிக முக்கியமாக பல்வேறு நிகழ்வுகளை உடனுக்குடன் முதல் தகவல்களுடன், முதல் காட்சிகளுடன் உங்களுக்கு நாங்கள் வழங்கி இருக்கிறோம். எனவே அந்த காட்சிகள் நிச்சயமாக உங்கள் மனதில் என்றென்றும் எப்பொழுதும் பசுமையாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. என்றால் சாதாரண நிகழ்வு அல்ல, விண்வெளியிலிருந்து பூமிக்கு வந்த நிகழ்வு. என்றால் இதற்கு முன்னால் கல்பனா சாவ்லா வந்தபொழுது அந்த டி ஆர்பிட் பர்ன் என்ற நிலையிலே அந்த கொலம்பியா விண்கலம் வெடித்து சிதறி கல்பனா சாவ்லா உள்ளிட்ட 7 பேரும் மரணம் அடைந்ததை, காட்டிலே கலந்து போனதை நாம் அனைவரும் அறிவோம். அது போன்ற ஒரு நிகழ்வு நடந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் ஒரு பக்கம். அதற்கேற்ப பெட்டிங் மைந்தர்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட இந்த விண்கலம் வெடித்துவிடும் என ஒரு பக்கமும், வெடித்து விடாது என பெட்டிங் வைத்து பல லட்சம் மில்லியன் டாலர்களை பெட்டிங்கிலே செய்திருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் மீறி அந்த சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 வெற்றிகரமாக SpaceX நிறுவனத்தின் டிராகன் க்ரூ 9 அந்த விண்கலம் மிக வெற்றிகரமாக பூமிக்கு, குறிப்பாக கடலிலே கொண்டு வந்து அவர்களை வெற்றிகரமாக சேர்த்திருக்கிறது.
கடலிலே ஸ்பிளாஷ் டவுன் சக்சஸ்ஃபுல்லாக இருந்தது. தற்போது நால்வரும் அந்த விண்கலத்தில் மீட்கப்பட்டு தற்போது சிகிச்சைக்காக மருத்துவ சோதனைக்காக கென்னடி ஸ்பேஸ் சென்டர், புளோரிடா நிறுவனத்தில் உள்ள கென்னடி ஸ்பேஸ் சென்டருக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதிலே இலான் மஸ்க்கு ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பார்களே, அது போன்ற 2 மாங்காய்களை எலான் மஸ்க் இன்று அடித்திருக்கிறார். ஒன்று, மிக சிறப்பாக தன்னுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் எக்ஸ் க்ரூ மூலமாக, க்ரூ 9 மூலமாக 4 வரையும் கீழே அழைத்து வந்து ஒரு சாதனை செய்து நாசாவுடன் தன்னுடைய இணைப்பை ட்ரம்பின் மூலமாக மேலும் இறுக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்திலே 23 செயற்கைக்கோள்களை தற்போது புளோரிடாவில் இருந்து அவர் விண்ணுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்திருக்கிறார் எலான் மஸ்க். இது ஒரு வர்த்தக போர், வர்த்தக தந்திரம் என்றெல்லாம் கூறுவோரும் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். அதற்கேற்ப இன்று வெற்றிகரமாக இங்கு 4 வரையும் அழைத்து வந்தது ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் க்ரூ 9 என்ற விண்கலம் தான். அதே போன்று இதே நேரத்தில் அதே புளோரிடாவில் இருந்து விண்ணை நோக்கி 23 செயற்கைக்கோள்கள் விண்ணை நோக்கி ஸ்பேஸ் எக்ஸின் ராக்கெட் எடுத்து சென்று கொண்டிருக்கிறது என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே எலான் மஸ்கிற்கு ஒரே கல் இன்று மிகப்பெரிய வெற்றி தினம் என்றுதான் கூற வேண்டும். இன்று புதன்கிழமை அவருக்கு மிகப்பெரிய வெற்றி தினமாக அமைந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். எலான் மஸ்க் ஒரு பக்கத்தில் ஜெயித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் என்னென்ன நடக்கும் என்பது அடுத்தடுத்த காட்சிகளை நிச்சயம் நாம் பார்க்கலாம். ஆனால் தற்போதைய நிலையிலே ஒரே நாளில் மிக சிறப்பாக சத்தியம் தொலைக்காட்சி இந்த சிறப்பு நிலையில் இணைந்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை அந்த காட்சிகளுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.